Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹோம் டூர் தான் போறோம். எந்த கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணாலும் எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க நீங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ வந்து ஃபைனலாக எங்களுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிக்குது. நீங்கள் கேட்டு நாங்கள் செய்யலைன்னா எப்படி? அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து மங்களகரமாக ரெடியாக இருக்குது இன்னைக்கு. வேற லெவல் பாருங்களேன், வீட்டோட மகாலட்சுமி. ஓகே, வலது காலை வச்சு போமா மேடம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம். So இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி என்ட்ரு ஆனோனே ஆண்டவர் படம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து மேரி மாதா அது ஸ்டாச்சு இருக்கும், எல்லாரும் இருக்கும். நம்மளுக்கு பெரிய இது வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்க வந்து எங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ், இந்த மம்மியோட டேடி, எங்கள் டேடியோட டேடி, இவர் எங்கள் மம்மியோட சித்தப்பா. ஸோ இவங்க 3 பேரும் இல்லை, ஆனாலும் நாங்கள் அவங்கள வேண்டுறோம். அவங்களுக்கு வந்து அவங்க பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே, அப்படியே சைடு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஜன்னல். ஓகே, இந்த ஜன்னல் இருக்கும். அப்படியே வருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஹால், லிவிங் ஹால். அப்புறம் இந்த சைடு கியூட் பட் நைஸ், ஸ்மால் பட் நைஸ். ஆமாம், ஸ்மால் ஸ்மால் இல்லை, பிக் தான். இது வந்து பெரிய ஒரு டிவி யூனிட். நாங்கள் வந்து பிஎஸ் எல்லாம் ஆடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஷேரனும் பயங்கரமாக போட்டி போட்டுன்னு ஆடுவோம். இங்கே பாருங்கள், பிஎஸ் வச்சுருவோம் இங்கே. ஸோ அதுவும் எங்களுக்கு வந்து சரௌண்டிங் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் இந்த இருக்கணும் ஆடும் போதும். ஸோ எல்லாமே சோனி தான் நம்ம வச்சுருக்கிறது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இந்த சோனி, அந்த பக்கம் சோனி, இந்த பக்கம் சோனி, அந்த பக்கம் சோனி. பார்த்தீங்களா? சோஃபா இங்கே வந்தால் கெஸ்ட்டுங்க உட்காரதுக்கு சோஃபா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு குட்டி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இஷ்டமான பிளேஸ் இது. ஆமாம், அப்போ அங்கே தான் சோறு கிடைக்கும். சாப்பிடுறேன். அது இப்போதான் அப்படி மாறிட்டேன், அப்பெல்லாம் சாப்பிடுவேன். இதுதான் முக்கியமான ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி அவங்க அப்பா வந்து பொண்ணு பார்க்க வர பையன் பார்க்க வரும் போதோ அங்கேருந்து உக்காந்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு, அவங்க டேடியோட ஃப்ரெண்டு வந்து தக்ஷனா அங்கிள், அவர் வந்து மச்சான் இதோட இங்கே வந்து பெக்கு கிளாஸ் எல்லாம் இருக்குதுடா, இங்கே யாரோ குடிக்கிறாங்களா கேளுடா அப்படின்னாங்களா. அப்புறமா எங்களை கேட்டாங்க யார் இதெல்லான்ட்டு. அப்புறமா தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கே அவங்க சொல்லி தான் இது வந்து இது பெக்குக்கு ஊற்றுறது கிளாஸ் எல்லாம்னு தெரியும். ஆனால் கிஃப்ட்டு இதெல்லாம் இதுக்கு வந்த கிஃப்ட், வீடு ஓப்பனுக்கு வந்த கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி கொடுத்தாங்க. சரி நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைப்பா, சரி ஷோகேஸில் அது வைக்கலாம். நாங்கள் இதுலேயே தண்ணி ஊற்றி கொடுத்துருந்தோம். நாங்கள் கேட்டாங்க பெக்கு கிளாஸ் இது அப்படின்னு. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்கும் அந்த ஹேபிட் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே ஹேபிட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிபடி ஸ்ட்ரீட் அவுட்லர் யார், யாருக்கும் அந்த பழக்கம் இல்லை இங்கே. ஆனால் நம்ம ஷோகேஸ்க்கு வந்து இது வச்சுருக்கோம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின் கிச்சன். இங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, இங்க அவன் இருக்கு, அங்க சிலிண்டர் இருக்கு, அங்க ஸ்டவ் இருக்கு, இது வந்து வாட்டர் ஃபில்டர். இது அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் மம்மி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. மம்மியோட டேடி வந்து நின்று கட்டினாரு. ஓகே, பட்டு இது ஸ்டைல் எல்லாம் இந்த வுட்டு இதெல்லாம் வந்து மம்மி சூஸ் பண்ணியிருந்தேன். டேடி எங்கள் தாத்தா இப்போ காமிச்சேனே அங்கே சென்டரில் இருந்தால் இருப்பார், அவர் தான் நின்று கட்டினார். நம்ம இல்லாத டைம் நம்ம எல்லாம் ஒர்க் போகல, அவர் நின்று கட்டின ஒரு இது தான் நம்மளுக்கு ஒரு மனசு, ஒரு மெமரிஸ், ஒரு ராசி எங்களுக்கு. தாத்தா கட்டின வீடு அவர் நின்று கட்டினாரேன்னு சொல்லிட்டு தான் அந்த சென்டிமெண்ட்டு அது எங்களுக்கு. அதனால தான். ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே போக வேண்டாம், ஜஸ்ட் காமிங்க. பார்த்தோன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன், நாங்கள் மொட்டை மாடிக்கு போய் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே பேசேஜ் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து இங்கே பாருங்களேன் காட்டுறேன்.
இது வந்து பேசேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அக்ரிகல்ச்சர் பிளேஸ் இருக்கும். இங்கே செம்ம ஃப்ரெஷ் ஏர் வரும். இங்கே நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே ஏசி கீசி எதுவுமே தேவையில்லை. செம்மையாக இருக்கும். இங்கே நாங்கள் வந்தப்போ இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் இருந்துச்சு. நான் இது வந்து நான் உங்களுக்கு மேலே பால்கனிக்கு போகிறப்போ நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபுல் வியூ. கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரின்னு சொல்லாங்க. நம்ம அப்படியே காலையில் ஏஞ்சி வந்தீங்கன்னா கோழி கூற சத்தம்லாம் எங்கள் வீட்டில் கேட்கும். அதெல்லாம் நிறைய பேருக்கு சிட்டியில் இப்போ வந்து ஆமாம் நிறைய பேருக்கு அது கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போல்லாம் எங்கே கோழி எங்கே கூவுது இப்போல்லாம். கோழி வந்து அதெல்லாம் அந்த காலத்துலேயே போயிடுச்சு. ஆனால் இங்கே நான் கொஞ்சம் பிளஸ்டு. இங்கே வந்து எங்களுக்கு காலையில் கோழி கூற சவுண்டெல்லாம் கேட்கும். செம்ம மழை பெஞ்சிச்சுன்னா கோழி கூச்சுனா ஏஞ்சிக்கணான்னு தெரில. ஏஞ்சிக்க மாட்டேன் நான். அலாரம் வச்சாலே நான் 2-3 அட்டம் வச்சு தான் ஏஞ்சிக்குவேன். அதான் அந்த ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது எங்களுக்கு. அந்த சவுண்டு கேட்குறது காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி பார்க்குறதுக்கு விண்டோலேருந்து அப்படியே வெளியே பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்கும். அதுவும் நவம்பர் டிசம்பர் டைமெல்லாம் இங்கே ஃபாகியாக இருக்கும். வெளியே சூப்பராக இருக்கும். அப்படியே எங்களுக்கு ஃபேனே போட மாட்டோம் நம்ம இங்கே. ஏன்னா தேவையே இல்லை. செம்ம குளிர் இருக்கும் இங்கே. எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் வியூ. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஓகே. ஹாய் ஷரண், ஹவ் ஆர் யூ? ஷரண் வந்து நல்லா உக்காந்து படிச்சுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவம் படிச்சுட்டு டயர்டாகி சுஸ்தாகி உக்காந்துக்குது. ஓகே ஃப்ரெண்ட். ஏன் வெக்கப்படுற? அதுக்கு ஏன் வெக்கப்படுற? அச்சோ ஆமாவா, நான் ஏதோ புள்ள படிச்சுட்டு வந்துக்குது பாவா டயர்டா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஷாரனுக்கு சந்திச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம வந்து மேலே பயணிக்கிறோம். ஓகே ஆமாம். இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ். க்யூட்டாக இருக்கும். ஒரு பாய் இருப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். க்யூட்டாக இங்கே ஒரு முறுக்கு மீசை வச்சு முறுக்கு மீசை இல்லை பென்சில் மீசை வச்சுக்குன்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நான் தான். இது ஷாரன் டேடி மம்மி. இது வந்து ஒரு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஷாரன்? இது ஒரு 8 years ஆகிட்டு இருக்குமா? அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பியூஓ செகண்ட் பியூஓலாம் படிச்சிருந்தேன். அதுதான் பியூ படிச்சுன்னு அப்போ நான் பியூவில் தான் எனக்கு இந்த மாதிரி மீசை இருந்துச்சு. நீ ஸ்கூல் தான் ஆப்வியஸா. காட்டுவோம். நீ சின்ன வீட்டுல கியூட்டா தான் இருக்குது. ஏன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஷாரன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா தான் வந்து சேர்ந்தாங்க இந்த ஜோடி. நியூ மெம்பர் டு த ஃபேமிலி. இந்த இது வந்து என்ன இது வந்து இது வந்து அப்படியே வளர்ந்துனே போகிற மாதிரி. அங்கே வந்து இன்னொரு இடம் காலியாகுது. அது வந்து ஷாரன் ஷாரனோட ஃபோட்டோ இங்கே போடும். இதெல்லாம் எங்களோட ஃபேமிலி ட்ரீ மாதிரி இது. ஓகே. ஸோ இது அப்படியே வந்துருக்குது. ஆமாம். ஓகே மேலே போகலாம். இது சரி ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த டிசைன் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இது ஸ்டிக்கர். பட் இந்த ஐடியாலாம் ஷேர் தான் பண்ணிருந்தேன். ஓகே சூப்பரா இருக்கு. சோ நான் என்ன நினைச்சேனா பெயிண்டிங் போல இல்ல இதெல்லாம் வந்து டிராப் பண்ணி ஒட்டேச்சு. டிராப் பண்ணியா? பென்சில்ல ஸ்கேல் எல்லாம் வெச்சு வரைஞ்சு. ஓகே நான் வந்து அங்க ஹார்ட் ஷேப்ல ஒட்டி வச்சேன். ஓகே ஓகே. இது வந்து ஷாரனோட கிராஃப்ட்ஸ். மேல தான் இருக்கு. நீ நல்லா வர கொல்லப்படாத. இது உன் கிராஃப்ட் ஆஷிலோ? ஆமா எல்லாமே வேலைக்கே இருந்தது. ஓகே நீ கிளம்புமா மேல. இதுவும் ஷாரனோட கிராஃப்ட். நீங்க இங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு 2 வாட்ச் இருக்கும். அது கிளாக் சாரி கிளாக் 2. அங்க வந்து யூஎஸ் பெஸ்ட், இங்க வந்து இந்தியன் பெஸ்ட். யூஎஸ் கிளாக் இந்தியன் கிளாக். அறிவாளி. யூஎஸ் கிளாக்னு என்ன சொல்ல வரான்னா யூஎஸ் டைமிங். அது யூஎஸ் டைமிங் தான் வச்சுக்கிறோம் நம்ம. நாங்களாம் நானு டேடி எல்லாம் யூஎஸ் பெஸ்ட் யூகே பெஸ்ட் தானே ஒர்க் பண்ணுறோம். அதனால நாங்கள் அதை வச்சுக்கிறோம். ஆனால் செம்ம காமெடி. அது யூஎஸ் பெஸ்ட் வாட்ச்னா கிளாக்னா அது இந்தியன் சர்ச் வாட்ச். சர்ச் கிளாக். ஐயோ ஐயோ வேற லெவல் பண்ணா நீ. சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஓகே இங்க வந்து 2 டிவைட் ஆகும்.
எஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படிங்க இந்த பக்கம் போனா டேஞ்சர் அந்த பக்கம் போனா டேஞ்சர் இல்ல இது வந்து ஏன் இது ஏன் டேஞ்சர்னா இது ஷாரனோட ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ஷாரன் பர்மிஷனோட போலாம் ஓகே இப்போ வந்து நம்ம சிஸ்டர் இன் லா ரூம்க்குள்ள வந்து நம்ம போறோம் ஷிலு நிறைய பேர் சொல்றாங்க கேக்குறாங்களே ஷிலுன்றது அது ஷாரனோட நிக்நேம் ஃப்ரெண்ட்ஸ் அது வேற ஒன்றும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது டன்டன ஷாரனோட ரூம் இது த ஓனர் ஆஃப் த ரூம் மாமா கொஞ்சம் சொல்லுமா ரூம் பத்தி ஒன்றும் பெருசா இல்லை இவ்வளோ பெருசாகுது பெருசா இல்லைன்ற ராஸ்கேல்ஸ் நான் ஜாஸ்தி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா இந்த எல்லாரும் எல்லாரும் ஹால்ல உட்காருவாங்க கொஞ்சம் டைம் ரூம் போவாங்க நான் வந்து நீ 20 இது வந்து சந்திரமுகி அறையின் வாஸ் ஃப்ரெண்ட் நம்ம ஏன்னா ஷாரன் சொல்ற மாதிரி அது இங்கேயே இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் நாங்க வந்து கூப்பிட்டுருக்கோம் சாரன் ஓப்பன் எவரதி அவரும் கொஞ்ச நாள்ல நைட்ல வந்து தோம் ஓகே சரி ஷாரன் இது ஷாரனோட பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஷாரனோட அரண்மனை இது வந்து ஷாரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் பண்ணிருந்து ஷாரன் வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு மல்டி டேலண்டட் நான் கூட இதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருந்தில்ல ஆக்சுவலா இந்த வீட்டில் வந்து நிறைய ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஷாரன் தான் பண்ணியிருக்கோம் இது சூப்பர் ஆனால் நிறைய பேர் என்ன தரமா நினச்சாங்க இது வந்து இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த டிராயிங் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஷாரன் கையோட பண்ணிருந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ஷாரன் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ண எனக்கே தெரியாது வீட் ஆக்சுவலியா அது பெயிண்ட் கொஞ்சம் மிச்ச பெயிண்டிங்கெல்லாம் இருந்துச்சுல ஆக்சுவலி குட் ஆமாம் சூப்பராக பண்ணிக்குது சூப்பர் அந்த டிராயிங் காஸ்ட்யூமே அந்த தலையாட்டி பொம்மை திருச்சில இருந்து அந்த டெம்பிள் வருமே பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த சந்திரமுகி ரூம்ல பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லிருக்கிறேன் நைட்ல தினத்தானா ஏ சந்திரமுகி தூங்க மாட்டியா எவராதி நான் பரவாயில்ல அட்லீஸ்ட் தூங்கிடுவேன் சென்டர்ல இவர் 2 மணிக்கு வளாத்திருக்காரு எவ்வளவு வாட்டி ஒரு பின்னால வந்து கிச்சன்ல போய் இப்படி அது தண்ணி குடிக்கலான்னு போயிருப்பேன் கிச்சனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஷாரன் ரூம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வியூ ஷாரன்ட்டீங்க இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வால் ரோப் இருக்குது ஓகே இது ஷாரன் எல்லாம் இது ஃபுல்லாமே ஷாரனுக்கு தான் வெளியே வந்து ஷாரனுக்கு ஒரு செம்ம பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெஷ் காற்று எடுக்கலாம் இங்கேருந்து செம்ம ப்ரைவேட்டு ஷாரனுக்கோசரம் ஒரு வாஷ்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஷாரனோட வாஷ்ரூம் இது ஓகே இந்த ரூம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் எங்களோட பேரண்ட்ஸ் ரூம் ஓகே இப்போ லெஃப்ட் சைடு முடிச்சு ரைட் சைடு போவோம் இது ரைட் அதுதான் லெஃப்ட் ஐயோ யாரை கேட்டோம் பாரு ரெட் ஃபிளாட் நீ லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போற ஆள் தானே நீ போ ஓகே இது என்ன லெஃப்ட்டா அது லெஃப்ட் இது ஒரு மினி ஹால் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன ஹால் இது எங்களோட இங்கே ஒரு ஷோகேஸ் இருக்கும் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ இது மம்மி டேடியோட மேரேஜ் வெட்டிங்கோட ஃபோட்டோ நிறைய அதான் என்னோட சின்ன கார் கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப கார் கலெக்ஷன்ஸ் பண்ணுவேன் இன்னும் நிறைய வந்து மம்மி தூக்கு போட்டாங்க எனக்கு தெரியாமல் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆமாம் ஒரு மெமரிஸ் வச்சுக்கிறோம் நல்லா யூஎஸ்ல இருந்து வாங்கி வந்திருந்தோம் இதுதான் டாடி கேமரா ஐயோ அறிவாளி அது டாய் கேமரா அது நாங்க டாடி கலெக்ஷன்ஸ் இது அது அப்போட்ல இருந்து பாருங்க நாங்க 90s கிட்ஸ்னு ப்ரூவ் பண்றோம் பாரு வாக்மேன்ல இருந்து இருக்குது பாருங்க கிட்ட வாக்மேன் பழைய கேமரா அந்த பக்கம் வந்து சிடி வாக்மேன் இந்த பின்னாடி தெரியுது பாருங்க சிடி வாக்மேன் அது சிடி வாக்மேன் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் 90sல யூஸ் பண்ண இது ஆமா மேல இருக்கும்ல வால் இருக்கு அதுல இருக்கு ஆனா இதெல்லாம் எங்களோட மெமரிஸ் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இது வந்து கேசட் வாக்மேன் அந்த பக்கம் வந்து சிடி வாக்மேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அதுதான் we are proud to be a 90s kids seen everything ஓகே இது ஒரு சின்ன ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இது இங்க வந்தீங்கன்னா இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கு இது ஒரு வாஷ்ரூமு இங்க கீழே இருக்கிறவங்க இது ஒரு மெயின் வாஷ்ரூம் இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இப்போ வந்து நெக்ஸ்ட் ரூம் மம்மி டாடியோட ரூம் இது சூப்பராக இது செம்ம ஆமாம் கல்யாண் பிஃபோர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட ரூமாக இருந்துச்சு இது நான் வந்து
இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த சூப்பர்மேன் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சூப்பர்மேன், பேட்மேன் இல்லை சூப்பர்மேன் தான். 2 சூப்பர்மேன் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குவேன். இது வந்து என்னோட ரூமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக. இந்த ரூம் தான். இப்போ வந்து மேரேஜ் ஆகிட்டோன்னா இந்த ரூம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மம்மி டாடியோட ரூம். அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், டிகிரி ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் அவங்க வந்து இல்லை இந்த பர்த்டே டைமுக்கு இது ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ மாட்டின் இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது இது வந்து மோனா கொடுத்த ஃப்ரெண்ட், மோனா கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இதெல்லாம் இது சின்ன சின்ன கிஃப்ட்டுங்கெல்லாம் சேர்ந்து என்னென்னோ கிஃப்ட் வந்துச்சு. அது வந்து அங்கே ஒரு இது இருக்கும். அது வந்து கார் வாங்குற டைமில் எடுத்த ஃபோட்டோ. அது என்னோட ஃபர்ஸ்ட் கார் ஃப்ரெண்ட். அதனால அதை மெமரியாக இங்கே வச்சிருந்தேன். மம்மி டாடி ரூம்ல அவங்களும் வச்சுன்னு இருக்காங்க. அது இது வந்து ஷிலுவோட ஆல் சைல்ட்ஹுட் மெமரி கபோர்ட்ஸ். சில சாக்லேட் பேப்பர்ல இருந்து எல்லாமே மேடம் அது என்னோட தலைவன் சூப்பர்மேனு. ஏன்னா இவர் வந்து காலையில் ஏஞ்சிக்கும் போது இவர் தான் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சூப்பர்மேனு. சீக்கிரத்துல நீங்களும் சூப்பர்மேன். எஸ் சூப்பர்மேன். ஆல்ரெடி நான் சூப்பர்மேன் தான். சரிங்க மேன் வாங்க. ஓகே இது வந்து ஒரு குட்டி பால்கனி. எங்க மம்மி வந்து சொல்லிட்டு போனாங்க குட்டி பால்கனி காமிச்சிட்டு போங்க. ஒரு குட்டி பால்கனி ஃப்ரெண்ட்ஸ். வாவ் சூப்பரா இருக்கு பால்கனி. ஸோ இங்கே வெளியே வந்தீங்கன்னா இங்கே சும்மா ஒரு டீ காஃபி எல்லாம் குடிக்கும். நாங்கள் வெளியே உட்காந்து சும்மா என்ன சிப் சாட் பண்ணும்போது உட்காந்து பேசினுக்குவோம். நான் மோஸ்ட்லி நான் இந்த ரூமில் இருக்கும் போது நான் இங்கே தான் உட்காந்துக்குவேன். நைட்டில் பண்ணாத்தினுக்குவேன். இங்கே நான் இருந்தேன்னா நான் இங்கே மட்டும்தான் இருந்துட்டு இருந்திருப்பேன். நான் எங்க அந்த ஓய்மார் வீடு இருக்குல்ல சென்னையில, அங்கேயே பால்கனில வந்து ஃபுல்லா கார்டன் ஏரியா ஸ்பேஸ் மாதிரி பண்ணி லைட் எல்லாம் போட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பேன். வா எழுந்து வானாலும் வரவே மாட்டேன். மண்டமலை போட்டு வரையணும். ஸோ இது வந்து ஒரு குட்டி பால்கனி ஸ்பேஸ். நம்ம அடுத்தது நம்ம ரூம் போகலாமா? இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மம்மி டாடியோ ஷாரன் ரூமை பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம ரூம் போகிறோம், செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இங்கே இருக்கும். நம்மளோட வெட்டிங் ஃப்ரேம் இது இல்லை, அது என்கேஜ்மெண்ட் ஃப்ரேம். ஆமாம், என்கேஜ்மெண்ட் ஃப்ரேமு. ஆனால் அது எங்களுக்கு வெட்டிங்க்கு வந்து மௌலி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தேன். ஆமாம், அது நம்ம இங்கே இந்த பெரிய வால். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாமே ஷில்லு தான். இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நீ பார்க்குறதெல்லாம் ஷாரனோட ஸ்கில்ஸ் தான் இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய வால். இங்கே செம்ம. இங்கே வந்து கொஞ்சம் இது விட்டுருப்போம், வென்டிலேட்டர் இங்கே விட்டுருப்போம். அது விண்டோ வெளிச்சம் வர்றதுக்கு. இது வந்து என்னோட ஷூ கலெக்ஷன்ஸு, மோனாரோட ஷூ கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஷூ கலெக்ஷன்ஸ் சொல்கிறோம், ஷூ ரேக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் மேக்ஸிமம் என் ஷூ கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது என் ரூம்லேருந்து இங்கே ஈஸியாக வந்து நான் இங்கே ஷூ எடுத்துன்னு கீழே போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஏன்னா இது கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியான ஸ்னீக்கர்ஸ் வச்சுருக்கிறதுனால கரெக்டாக மேலே வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து புதுசாக ஆட் ஆகிற ஷூஸ் வந்து மோனாது. ஓகே, வாங்க அப்படியே போகலாம். வந்து நம்மளோட ரூம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் ரூம். ஜெண்டா அது பார்த்து பயப்படாதீங்க. அது வந்து லேம்ப், பெட் லேம்ப் மாதிரி அது. ஸோ இது லைட் போடுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரூம். இது எங்களோட ஸ்பேஸ். இது எங்களோட பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூம் இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப், என்னோட வார்ட்ரோப். ஆனால் நான் வந்து இவர் துணியை தூண்ட வச்சுருப்பேன். ஏன்னா அவரது இதில் ஓப்பன் பண்ணால் தப்ப தான் எல்லாம் கீழே விழுது. அதனால எல்லாம் இன்னும் நம்ம ஃபுல்லாக நான் ஷிஃப்ட் ஆகாதனால இன்னும் ப்ராப்பரான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒன்றும் வந்து சேரல. ஒன்று எதுவுமே இன்னும் எடுத்துன்னு வரல ப்ராப்பராக. கொஞ்சமாக எடுத்துன்னு ஷிஃப்ட் ஆகிருக்கிறது. ஆமாம், ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து இங்கே ஒரு மிரர் இருக்கும், இங்கே ஒரு மிரர். ஆமாம், இது வந்து அப்போதுலாம் நான் யூஸ் பண்ணிக்கிற மிரர் இது. ஆமாம், ஆனால் நான் வந்து 2 மிரருமே யூஸ் பண்ணுவேன். மிரர் பார்த்தாலே பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் பெட்டு. அங்கே வந்து ஆண்டவர் ஃபோட்டோ எப்பவுமே இருக்கும் அங்கே. அது எங்கள் எல்லா ரூம்லேயும் இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, எல்லா ரூம்லேயும் வந்து ஜீசஸ் ஃபோட்டோ இருந்தே இருக்கும்.
ஸோ இது வந்து ப்ளூ தீம் இங்கே நிறையா இருக்கும். ஏன்னு கேட்காதீங்க, அது சும்மா அமைச்சிருச்சு அப்படி. இது வந்து எங்களோட ஸ்பீக்கர்ஸ், நான் இங்கே வேலை பண்ணும்போது எனக்கு டேபிள், எங்கள் தம்பி எங்களுக்கு குத்த கிஃப்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். அப்புறம் இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, இது எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுங்களா? லைட் இதாகுது. ஏய் கரெக்டாக தான் இருக்குது இது. இப்போ அப்புறமா இங்கே வந்துட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரியே ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்துமா ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நாங்கள் அந்த மெமரிஸ்க்கு வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்களே, நான் ஒட்டியிருந்த இது வந்து மோனா சின்ன வயசு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ். இது மோனாடுது. இது மட்டும் தனியாக இருக்கு. இது இல்லை, நான் வச்சுருந்தேன், அது க்ளீன். இது வந்து ஷேரன் ஃப்ரெண்ட்ஸ். இது அது ஷேரன். அது ஷேரன். இது எங்க வீட்டு சுட்டிஸ். இது ஷேரன். இது மோனா. நான் இல்லடா, நான் எல்லாரும் மனசுலயே இருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் இது வந்து என்னோட பழைய பீரோ. ஓகே, இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, ஃபன்னா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். ஓகே, இது என்னோட பீரோ. ஓகே, இங்க வந்து இந்த பக்கம் வந்து இது ஒரு வாஷ்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து அட்டாச் உள்ளே இருக்கும் ஒரு வாஷ்ரூம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பெட்ரூம். ஓகே, இது வந்து ஒரு பெரிய டெரஸ். ஓகே, இது நம்ம ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பக்கம். ஸோ இது ஒரு இப்போ இந்த டெரஸை நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டேடி எல்லாரும் பேசி. ஆமாம், ஏதோ பிளான் போயினுக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே தெரில என்ன பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு. அப்புறமா இங்கே ஓகே நான் சொல்ல. சரி சரி, அதுவும் நீங்கள் வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கலாம் எப்படி அந்த எந்த அளவுக்கு அந்த ஐடியாஸ் வந்து இதாகுது அப்படின்றத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டெரஸ் ஸ்பேஸு அதுதான். இது இப்படி போனோம்னா பக்கத்துலேயே இது வீட்டில் பார்க்கலாம், பக்கத்துலலாம் பார்ப்பீங்க. இங்கே வந்து இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். இது சூப்பராக இருக்கும் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து ஒரு குட்டி ஒரு டெரஸ் ஸ்பேஸு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஆமாம், இது மேலே இருக்கும். நான் வந்து எப்போமோ வந்து இங்கே உட்காந்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே உட்காருவேன், இங்கே கொண்டாட உட்காந்து அப்படியே இங்கே வந்து ஸ்ட்ரீட் வியூ தெரியும். இது ஃபுல் ஏரியாவே தெரியும் இங்கேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நேச்சர். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாடி மேலேருந்து வந்தீங்கன்னா, எங்கள் பால்கனிக்கு வந்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே பச்சை பச்சை பச்சையாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணுற இடம் தான். அங்கே வந்து தக்காளி கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் வந்து ஏன்னா போன டைம் வந்து இது வருதுச்சாங்க, கேரட் என்ன பண்ணி இது பண்ணுவோம். அதுவும் இங்கே வந்து தென்னை மரங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய 1 2 3 அந்த லாஸ்ட் இருக்குது. அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் தான், அதெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஜனங்க ஆக்சுவலாக வேலை பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிட்டியில் வந்து கிடைக்கிறது. எங்களுக்கு வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ். சூப்பராக. நான் நிறைய டைம் நான் இங்கே தான் மேலே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலைன்ட்டு இது ரொம்ப எதுனா என்னோட யோசனை எதுனா ஒரு கஷ்டமோ எதுனா ஒன்று நான் லோவாக இருக்கும் போதெல்லாம் மொட்டை மாடிக்கு வந்துட்டு இல்லைன்னு பார்த்து நிற்குவேன். ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கூட உட்காந்து நம்ம வந்து கேம்ஸ் ஆடுவோம். நானும் ஷேரனாலாம் இங்கே கேரம் போர்டெல்லாம் ஆடுவோம் நம்ம இந்த ஸ்பேஸில் மேலே உட்காந்துட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே கெனரெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இதோ அங்கே கிணறு இருக்கும். ஆக்சுவலி ஜனங்க போயிட்டு அங்கே வந்து தண்ணி பிடிக்கிறாங்க இன்னும் இப்போ கூட. அது பெரிய ஸ்விம்மிங்கெல்லாம் அடிக்குவாங்க பசங்க அங்கே வந்து. ஸோ அங்கே இருக்குதோ அந்த பக்கம் எல்லாம் பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ். அதெல்லாம் பெரிய அந்த பக்கம்லாம் செம்ம ஸ்பேஸ் இருக்குது. அந்த பக்கம்லாம் இன்னும் கொஞ்சம் தெரில. இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்து இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க, தெரில. ஆனால் வந்துச்சுன்னா எல்லாம் போயிடும், பியூட்டிஃபுல்லான ஒரு இது போயிடும். ஆக்சுவலி இதுதான் நல்லா இருக்குது. ரொம்ப வருஷம் நாங்கள் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. வந்ததுலேருந்து நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆகிட்டு இருக்கோம் இங்கே பில்ட் பண்ணி வந்தது. இது வந்து எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்போ வந்து கீழெல்லாம் வெளியே போகிறோம். அந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. நான் உள்ளெல்லாம் போயிட்டு நான் தான் சொன்னேன் கோகனட் இளநீ கீழே டப்புன்னு எடுத்துன்னு வந்து குடிக்குவோம். நல்லாயிருக்கும். அவங்க அங்கங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்பேஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஹோம் டூர். நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டு நின்றீங்க. நாங்களும் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டணும் போடக்கூடாதுன்னால ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா ரொம்ப பிஸியாக இருந்தோம். நம்ம வந்தோன்னா நாங்கள் எங்கன்னா ட்ரிப்புக்கு போயிடுவோம், இல்லை மோனா வந்துச்சுன்னா நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதனால இது தள்ளி போய் நின்றுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டான டைமு. ஹோப் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் வந்து எல்லாமே கவர் பண்ணிக்கிறோன்னு நாங்கள் நம்புகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.